இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி லட்டு தான் பண்ண போகிறோம். கேரட் துருவி வச்சுருக்கேன், பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், ஆப்பிள் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும். ஏபிசி லட்டுக்கு தேவையானது இதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பூ கொஞ்சம், முந்திரி பருப்பையும் பாதாமையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கடாயில் நெய் விட்டாச்சு. கேரட், பீட்ரூட், ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடுறோம். நல்லா வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமையும் பொடிச்சுக்கலாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு. இப்போது வெல்லம் போட்டுக்கலாம் கொஞ்சம். நல்லா வதங்கிட்டுருக்கு. தேவையான அளவு வெல்லம். இந்த ட்ரையாக எடுத்து வச்ச தேங்காய் பூ, வெல்லம் போட்டதுனால லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சுண்டட்டும், அது பார்த்துக்கலாம். தண்ணி ட்ரை ஆனவொடனே லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச முந்திரி பாதாமை கொட்டிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கேரட், பீட்ரூட், ஆப்பிள்லாம் பண்ணி ஏபிசி லட்டு பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 4-5 நாள் வச்சும் சாப்பிட்லாம். இது ஆறட்டும், அப்புறம் லட்டு பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஏபிசி லட்டு தயாராகிடுது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பாய்.